எப்பா நோக்கியா, நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியாக நோக்கியாலேருந்து X30 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ இப்படி சொன்னேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.43 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. கார்னிங் கோரில்லா கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. 90 ஹெர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக 120 ஹெர்ட்ஸே கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கலன்னு தெரியல. மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. இது போக நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஸோ டிஸ்பிளே சூப்பர். அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 695 அப்படிங்கிற 8 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசரோட மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 மார்க் கிடைக்குது. அதாவது இது ஒரு சீக்ரெட் ப்ராசராக வருது. மொத்த ப்ராசர் ரேங்கிங்கில் பார்க்கும்போது 57,000 கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காது. 5G சப்போர்ட்டும் வருது. ஸோ இந்தியாவில் எல்லா 5G சிம்மும் சப்போர்ட் ஆகும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. ரேமர்ஸ் LPDDR4X நம்ம பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.0 வருது. மற்றபடி டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோனுக்கு Android 12 OS தராங்க. 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொத்த கேமரா ஒரு 50 மவுஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா 13 மவுஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது போய் இந்த கேமராவோட லென்ஸை பொறுத்தவரையும் கூட நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸோட DX Plus கேமரா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்கிராச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபியை பொறுத்தவரையும் 16 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனுக்கு IP67 ரேட்டிங் இருக்கு. ஆனால் தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இல்லை டியூல் 4G VoLTE சப்போர்ட்டும் தராங்க. NFC சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோனுக்கு ஒரு 4200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. ஸோ கண்டிப்பாக டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த நோக்கியாவோட X30 5Gயோட விலையை பொறுத்தவரை 48,999 அப்படிங்கிற விலையில கொடுக்குறாங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 15,000 அல்லது 17,000 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா அந்த ஃபோனில் இருக்கிற ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசரை எடுத்து இந்த ஃபோனில் வச்சுக்கிட்டு ஃபோனோட ப்ரைஸிங்க 48,999 சொல்லியிருக்காங்க. இவங்க என்னதான் நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ மற்ற டிஸ்பிளே கேமரா எல்லாமே ஓகே தான். பேட்டரி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராசர் இவ்வளோ கொண்டு மட்டமாக கொடுத்துட்டு இவங்க எப்படி 48,000 கேட்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போதைக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஃபோனோட பிரைசிங் வந்து ஒரு 20,000 லான்ச் பண்ணியிருந்தா கூட ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க ஒரு பெரிய கரண்ட் ஷாக் கொடுத்து 48,999 இந்த ஃபோனோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டு விற்காங்க. ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு ஐஃபோன் ரேட்டுக்கு விற்றாலும் விற்றுருவாங்க மொக்க ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ நோக்கியா எதை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு சந்திக்க நன்றி, வணக்கம்.